Hello guys, welcome to my channel Solution. So நம்ம வந்து 6th sum வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். So an aeroplane is flying parallel to Earth's surface at a speed of 175 meters per second and at height of 600 meter. So the aeroplane வந்து எர்த்தோட சர்ஃபேஸ் மேல வந்து பறந்துட்டு இருக்கு, நார்மலா ஸ்கைல பறந்துட்டு இருக்கு at a speed of 175 meters per second. அதுவும் ஹைட் வந்து 600 meter from எர்த்தோட கிரவுண்ட் லெவல்ல இருந்து. So இதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி ஏரோப்ளேன் ஃப்ரம் அ பாயிண்ட் ஆன் தி எர்த் சர்ஃபேஸ் இஸ் 37 degrees. ஸோ எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து நம்ம ஏரோப்ளேனை பார்க்குறப்போ அதோட லைன் ஆஃப் சைட் மேக் பண்ணுற ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் 37 degrees. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அதை ட்ரா பண்ணிடலாம். ஸோ ஏ தான் ஏரோப்ளேன், இப்போ அதுக்கு 600 மீட்டர் சைட் ஃப்ரம் கிரவுண்ட் லெவல். ஸோ ஏ டேஷ் வந்து கிரவுண்டுன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ ஏ டேஷ் 600 மீட்டர் ஈங்கிற பாயிண்ட்லேருந்து நம்ம ஏவை பார்க்கணும். ஸோ அப்போ மேக் பண்ணுற ஆங்கிள் 37 degrees அந்த லைன் ஆஃப் சைட். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன்லேருந்து உருவான டயக்ராம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நெக்ஸ்ட் லைன்லேருந்து வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர் வாட் பீரியட் ஆஃப் டைம் டஸ் தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இன்க்ரீசஸ் டு 53 degrees இதுதான் கேட்குறாங்க. ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து இப்போ முதல்ல ஏரோப்ளேன் வந்து இப்போ ஃப்ளை பண்ணுதுங்கிறாங்க, அதாவது கண்டினியூஸாக ஃப்ளை பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து இப்படி போதா இல்லை இப்படி போதா நமக்கு இன்ஃபர்மேஷன் டைரெக்டாக சொல்லலை. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2 செகண்ட்க்கு அப்புறம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமா 53 degrees வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படின்னா இந்த லைன் ஆஃப் சைட் வந்து 53 டிகிரியாக மாறி இருக்கு. ஸோ இப்போ 37 இருக்கிறது 53 எப்போ மாறும்? ஆப்வியஸாக அந்த லைன் இப்படி நவுந்தால் தான் 53 ஆகும். இப்படி இந்த லைன் கீழே பெண்ட் ஆச்சுன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் குறையும். ஸோ அப்போ இப்படி நவுதும் போது அப்போ வந்து ஆப்வியஸாக ஏரோப்ளேன் இன்னும் டுவர்ட்ஸாக வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்படி கீழே போச்சுன்னா தான் இன்னும் அவையாக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த லைன் இப்படி பெண்ட் ஆனால் டுவர்ட்ஸாக இந்த பக்கம் தான் இருக்கும். ஸோ ஏரோப்ளேன் வந்து இந்த டைரக்ஷனில் தான் ஃப்ளை ஆகிட்டு இருக்கு அட் அ ஸ்பீட் ஆஃப் 175 meters per second. ஸோ நம்ம வந்து என்னங்கிற பாயிண்ட்டை தான் அசைன் பண்ணுறோம். ஸோ என்னங்கிற பாயிண்ட் தான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 53 மேக் பண்ணுது ஃப்ரம் பாயிண்ட் டி. ஸோ ஏலேருந்து என்னங்கிற பாயிண்ட்டுக்கு போகும்போது தான் அதோட டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ். ஸோ ஏக்கு என்னுக்குமான டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸு. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன டைம் டியூரேஷனில் இந்த ஏலேருந்து எண்ணுக்கு இந்த ஃப்ளைட் போயிருக்கு, ஸ்பீடும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம ஜஸ்ட் டியூரேஷன் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ டியூரேஷன் வேணும், ஸ்பீட் ஆல்ரெடி இருக்குது. ஸோ வந்து முதல்ல டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாதான் நம்ம அதையும் யூஸ் பண்ணி டைம் டியூரேஷனை கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு 2 ட்ரையாங்கிள்லேருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேதர் பண்ண பார்க்கலாம். ஸோ ஃப்ரம் ஃபர்ஸ்ட் என்இ என் டேஷ்லேருந்து, ஸோ என்இ என் டேஷ்லேருந்து tan 53 degrees. ஸோ tan 53 degrees is equal to opposite nn dash by adjacent n dash. ஸோ nn dash வந்து 600, n dash வந்து தெரியாது, unknown. tan 53 கொடுத்துட்டாங்க. ஸோ tan 53 is equal to nn dash by n dash. ஸோ 600 by n dash. ஸோ அப்போ n dash வந்து 600 by tan 53 degrees. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்து 452.147 meters. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இது வந்து 452.147 meters. பட் இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் நமக்கு போதாது இதை கண்டுபிடிக்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்த ட்ரையாங்கிள் யூட்டிலைஸ் பண்ணணும், which is AE A'. So tan 37 is equal to tan 37 degrees is equal to opposite A dash by adjacent A dash. So A dash வந்து 600, A dash வந்து A dash n plus n dash. So A dash n dash வந்து x, அதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. n dash இப்போ தான் கண்டுபிடிச்சோம். So tan 37 degrees is equal to 600 by x plus இந்த 452.147. tan 37 ஆல்ரெடி தெரியும். ஸோ இது மூலமாக tan 37 தான் 0.7536. ஸோ 0.7536 நீங்கள் வந்து ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 0.7536x ப்ளஸ் 0.7536 into 452.147 is equal to 600. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிட்டு இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் 600 மைனஸில் ஒரு வேல்யூ வரும். ஸோ அதை மைனஸ் பண்ணிட்ட பிறகு அதை இதால் டிவைட் பண்ணால் எக்ஸ் வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எக்ஸ் வேல்யூ 344.03 meters. ஸோ
எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் தான் இந்த பர்டிகுலர் ஏரோப்ளேன் ஏ வந்து என்னங்கிற பாயிண்ட்டுக்கு ட்ராவல் ஆன டிஸ்டன்ஸ். அப்போ தான் வந்து 53 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து உருவாச்சு. ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிருச்சு, ஸ்பீடு வந்து இருக்கு. ஸோ 175 மீட்டர்ஸ் பர் செகண்ட். 175 மீட்டர் பர் செகண்ட்னா ஒரு செகண்டுக்கு 175 மீட்டர்ஸ் வந்து அந்த ஏரோப்ளேன் ஃப்ளை ஆகுது. அப்போ ஒரு மீட்டர் வந்து போக எவ்வளோ செகண்ட் தேவைப்பட்டிருக்கும்? 1/175 செகண்ட். ஸோ 1/175 செகண்ட்ல ஒரு மீட்டர் வந்து ஒரு மீட்டர் வந்து அந்த ஏரோப்ளேன் ட்ராவல் ஆயிருக்கு. ஸோ 344.03 மீட்டர் ட்ராவல் பண்ண அது வந்து எவ்வளோ எடுத்திருக்கும் அப்படின்னா அது வந்து 1/175 மல்டிப்ளை பண்ணால் கிடச்சிடும். ஸோ 345.03 டிவைடட் பை 175 பண்ணுறப்போ ஆன்சர் வந்து 1.965 செகண்ட்ஸ் ஆர் 1.97 செகண்ட்ஸ். ஸோ 1.97 செகண்ட்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு. எவ்வளோ எதுக்கு 344.03 மீட்டர் வந்து இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ண. ஸோ அவங்க அதை தான் கேட்குறாங்க, வாட் பீரியட் ஆஃப் டைம். ஸோ அது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இட்ஸ் இஸ் 1.97 செகண்ட்ஸ். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் ஃபர்தர் சம் பார்க்கலாம். அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.